Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சாலைகளின் இரண்டு புறங்களிலும் திரண்டிருக்கும் பொதுமக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பை அளித்து வரும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. பொதுமக்களுக்கு அவர் கைகளை அசைத்தவாறு வந்து கொண்டிருக்கிறார். பெரம்பூர் தொகுதிக்கு வருகை தந்திருக்கும் முதலமைச்சர் ஜோசப் விஜயை பொதுமக்கள் பார்ப்பதற்காக அங்கு கூடியிருக்கிறார்கள். சாலைகளின் இரண்டு புறங்களிலும் திரண்டிருக்கும் பொதுமக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பை அளித்து வருகிறார்கள். முன்னதாக பெரம்பூர் சட்டமன்ற அலுவலகத்தை முதலமைச்சர் ஜோசப் விஜய் திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து நியாய விலைக் கடைக்கு சென்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆய்வு செய்தார். தற்போது வியாசர்வாடி பணிமனை நோக்கி முதலமைச்சர் ஜோசப் விஜய் சென்று கொண்டிருக்கும் காட்சிகளை நம்மால் திரையில் பார்க்க முடிகிறது. பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வருகை தந்திருக்கிறார். இதையடுத்து அவரை சாலைகளின் இருபுறங்களிலும் திரண்டிருக்கும் பொதுமக்கள் உற்சாகமாக கைகளை அசைத்தவாறு வரவேற்பளித்து வருகிறார்கள். தற்போது முதலமைச்சர் ஜோசப் விஜய் வியாசர்வாடி மின்சார பேருந்து பணிமனை நோக்கி செல்கிறார். காட்சிகளை திரையில் நேரடியாக பார்த்து வருகிறோம். வியாசர்வாடி மின்சார பேருந்து பணிமனையை நோக்கி முதலமைச்சர் ஜோசப் விஜய் சென்று கொண்டிருக்கிறார். வியாசர்வாடி மின்சார பேருந்து பணிமனை நோக்கி முதலமைச்சர் ஜோசப் விஜய் சென்று கொண்டிருக்கிறார். சாலைகளில் திரண்டிருக்கும் பொதுமக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வருகை தந்திருக்கிறார். சாலையின் இருபுறமும் திரண்டு நின்று முதலமைச்சர் ஜோசப் விஜயை பொதுமக்கள் வரவேற்று வருகிறார்கள். முன்னதாக சட்டமன்ற அலுவலகத்தை முதலமைச்சர் ஜோசப் விஜய் பெரம்பூரில் திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து நியாய விலைக் கடைக்கு சென்று அங்கிருக்கும் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். அதைத் தொடர்ந்து பயனாளி ஒருவருக்கு ரேஷன் கடையில் வழங்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்களை அவர் வழங்கினார். சர்க்கரை, அரிசி, எண்ணெய் உள்ளிட்ட பொருட்களை முதலமைச்சர் ஜோசப் விஜய் வழங்கிய காட்சிகளையும் நாம் தொடர்ந்து நேரடியாக பார்த்து வந்தோம். இதையடுத்து தற்போது முதலமைச்சர் ஜோசப் விஜய் வியாசர்வாடி பணிமனைக்கு சென்று கொண்டிருக்கிறார். சாலைகளின் இருபுறங்களிலும் கூடியிருக்கும் பொதுமக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பளித்து வரும் காட்சிகளை நம்மால் திரையில் பார்க்க முடிகிறது. தற்போது வியாசர்வாடி பணிமனை நோக்கி முதலமைச்சர் ஜோசப் விஜய் சென்று கொண்டிருக்கிறார். சாலைகளில் கூடியிருக்கும் பொதுமக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பளித்து வரும் காட்சிகளை நம்மால் திரையில் பார்க்க முடிகிறது. பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் முதலமைச்சரான பிறகு முதல் முறையாக வருகை தந்திருக்கிறார். முன்னதாக சட்டமன்ற அலுவலகத்தை முதலமைச்சர் ஜோசப் விஜய் திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து அங்கு கூடியிருந்த பொதுமக்களை அவர் சந்தித்து அவர்களுடன் புகைப்படமும் எடுத்துக்கொண்டார். அதைத் தொடர்ந்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் ரேஷன் கடைக்கு சென்று அங்கு இருக்கும் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். தற்போது வியாசர்வாடி மின்சார பேருந்து பணிமனைக்கு வந்திருக்கிறார். காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. வியாசர்வாடி பணிமனைக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வருகை தந்திருக்கிறார். அவருக்கு அதிகாரிகள், அமைச்சர்கள் பூங்கொத்து மற்றும் புத்தகங்களை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்த காட்சிகளை வரவேற்கும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வருகை தந்திருக்கிறார். தற்போது வியாசர்வாடி மின்சார பேருந்து பணிமனைக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வந்திருக்கிறார். அவருக்கு அமைச்சர்கள், அதிகாரிகள் உள்ளிட்டோர் வரவேற்பு அளித்தார்கள். காட்சிகளை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். வியாசர்வாடி மின்சார பேருந்து பணிமனைக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வருகை தந்திருக்கிறார்.
முதலமைச்சரான பிறகு முதல் முறையாக பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வருகை தந்திருக்கிறார். தற்போது வியாசர்வாடி மின்சார பேருந்து பணிமனைக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வருகை தந்திருக்கிறார். அவருக்கு அதிகாரிகள் அங்கிருக்கும் செயல்பாடுகள் குறித்து விளக்கி வரும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. வியாசர்வாடி மின்சார பேருந்து பணிமனையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆய்வு செய்து வருகிறார். அவருக்கு அமைச்சர்கள், அதிகாரிகள் உள்ளிட்டோர் வரவேற்பு அளித்தார்கள். இதையடுத்து தற்போது முதலமைச்சர் ஜோசப் விஜய் அங்கு ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். காட்சிகளை திரையில் பார்த்து வருகிறோம். வியாசர்வாடி மின்சார பேருந்து பணிமனையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் வருகை தந்திருக்கிறார். பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வருகை தந்திருக்கும் நிலையில் முன்னதாக சட்டமன்ற அலுவலகத்தை திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து நியாய விலைக் கடைக்கு சென்று நேரில் ஆய்வு செய்தார். தற்போது வியாசர்வாடி மின்சார பேருந்து பணிமனைக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வருகை தந்து அங்கிருக்கும் நிலை குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்து வருகிறார். பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வருகை தந்திருக்கிறார். தற்போது வியாசர்வாடி மின்சார பேருந்து பணிமனையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் நேரில் ஆய்வு செய்து வருகிறார். அங்கிருக்கும் செயல் திட்டம் குறித்து அதிகாரிகளுடன் அவர் ஆலோசித்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதிகாரிகள் அங்கிருக்கும் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு விளக்கி வருகிறார்கள். முதலமைச்சர் மேற்கொண்டு வரும் ஆய்வை தற்போது நாம் நேரடியாக திரையில் பார்த்து வருகிறோம். வியாசர்வாடி மின்சார பேருந்து பணிமனைக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு வரும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அங்கிருக்கும் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகள் அவருக்கு விளக்கி வருகிறார்கள். மின்சார பேருந்துகளுக்கான சார்ஜிங் கட்டமைப்புகள் குறித்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். வியாசர்வாடி மின்சார பேருந்து பணிமனையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆய்வு மேற்கொண்டு வரும் காட்சிகளை தற்போது நாம் நேரடியாக திரையில் பார்த்து வருகிறோம். பெரம்பூர் தொகுதிக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் சென்றிருக்கிறார். முன்னதாக பெரம்பூர் சட்டமன்ற அலுவலகத்தை முதலமைச்சர் ஜோசப் விஜய் திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து நியாய விலைக் கடைக்கு சென்று அங்கிருக்கும் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டார். பயனாளி ஒருவருக்கு அங்கு வழங்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்களை முதலமைச்சர் ஜோசப் விஜய் வழங்கினார். தற்போது வியாசர்வாடி மின்சார பேருந்து பணிமனையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அங்கிருக்கும் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகள் அவருக்கு விளக்கினார்கள். இதையடுத்து சார்ஜிங் பாயிண்ட் கட்டமைப்புகள் குறித்தும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆய்வு மேற்கொண்டார். இதையடுத்து தற்போது மின்சார பேருந்தில் தற்போது அவர் ஆய்வு மேற்கொண்டு வரும் காட்சிகளை நம்மால் திரையில் பார்க்க முடிகிறது. அவருடன் அமைச்சர்கள், அதிகாரிகள் உடன் இருக்கிறார்கள். தற்போது முதலமைச்சர் ஜோசப் விஜய் அந்த மின்சார பேருந்தில் பயணம் செய்ய இருக்கிறார். வியாசர்வாடி மின்சார பேருந்து பணிமனையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆய்வு செய்தார். அங்கிருக்கும் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகள் அவருக்கு விளக்கினார்கள். இதையடுத்து தற்போது முதலமைச்சர் ஜோசப் விஜய் அந்த மின்சார பேருந்தில் பயணம் செய்ய இருக்கிறார். முன்னதாக மின்சார பேருந்துகளுக்கான சார்ஜிங் கட்டமைப்புகள் குறித்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் அங்கிருக்கும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். தற்போது அங்கிருக்கும் மின்சார பேருந்துக்குள் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அமர்ந்து பயணம் செய்ய இருக்கிறார். பெரம்பூர் சட்டமன்ற அலுவலகத்தை முன்னதாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து தற்போது வியாசர்வாடி மின்சார பணிமனையத்திற்கு அவர் வருகை தந்திருக்கிறார். மின்சார பேருந்துக்குள் சென்ற முதலமைச்சர் ஜோசப் விஜய் இருக்கையில் அமர்ந்து ஆய்வு செய்து வருகிறார். முன்னதாக சார்ஜிங் கட்டமைப்புகள் குறித்து அதிகாரிகள் அவருக்கு எடுத்துரைத்தனர். தற்போது மின்சார பேருந்தில் அமர்ந்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் அமைச்சரிடம் அங்கிருக்கும் நிலை குறித்து கேட்டறிந்து வருகிறார். காட்சிகளை நம்மால் திரையில் பார்க்க முடிகிறது. முதலமைச்சரான பிறகு முதல் முறையாக பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வருகை தந்திருக்கிறார்.
முன்னதாக பெரம்பூர் சட்டமன்ற அலுவலகத்தை முதலமைச்சர் ஜோசப் விஜய் திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து நியாய விலைக் கடைக்கு சென்று அங்கிருக்கும் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். அதைத் தொடர்ந்து பயனாளி ஒருவருக்கு ரேஷன் கடையில் வழங்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்களையும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் வழங்கினார். அதைத் தொடர்ந்து சாலையில் அங்கு திரண்டிருந்த பொதுமக்களை அவர் கண்டு அவர்களுடன் புகைப்படமும் எடுத்துக்கொண்டார். தற்போது வியாசர்வாடி மின்சார பேருந்து பணிமனைக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வருகை தந்திருக்கிறார். பணிமனையில் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் கலந்துரையாடி வரும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. பணிமனையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆய்வு மேற்கொண்டு வரும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது அங்கிருக்கும் ஊழியர்களுடன் முதலமைச்சர் ஜோசப் விஜய் புகைப்படம் எடுத்துக்கொண்டு வருகிறார். மின்சார பேருந்து பணிமனையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆய்வு மேற்கொண்டு வரும் காட்சிகளை நாம் பார்த்தோம். தொடர்ந்து சார்ஜிங் கட்டமைப்புகள் குறித்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் அதிகாரிகளுடன் கேட்டறிந்தார். மின்சார பேருந்திற்குள் அமர்ந்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் அங்கிருக்கும் நிலை குறித்து அமைச்சரிடம் கேட்டறிந்தார். தற்போது பணிமனையில் பணிபுரியும் ஊழியர்களுடன் முதலமைச்சர் ஜோசப் விஜய் புகைப்படம் எடுத்து வரும் காட்சிகளை நம்மால் திரையில் பார்க்க முடிகிறது. முதலமைச்சரான பிறகு முதல் முறையாக பெரம்பூர் தொகுதிக்கு வருகை தந்திருக்கிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். முன்னதாக பெரம்பூர் சட்டமன்ற அலுவலகத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். அதைத் தொடர்ந்து நியாய விலைக் கடைக்கு சென்று அங்கிருக்கும் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். அதைத் தொடர்ந்து தற்போது வியாசர்வாடி பணிமனைக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வருகை தந்து அதிகாரிகளிடம் அங்கிருக்கும் செயல்பாடுகள் குறித்தும் அங்கிருக்கும் சார்ஜிங் பாயிண்ட்கள் குறித்தும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆய்வு மேற்கொண்டார். இதையடுத்து அங்கு பணிபுரியும் ஊழியர்களுடன் முதலமைச்சர் ஜோசப் விஜய் புகைப்படம் எடுத்துக்கொண்டார். தற்போது முதலமைச்சர் ஜோசப் விஜய் வியாசர்வாடி மின்சார பேருந்து பணிமனையில் இருந்து புறப்பட இருக்கிறார். பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் முதலமைச்சரான பிறகு முதல் முறையாக வருகை தந்திருக்கிறார். இதையடுத்து சாலைகளின் 2 புறங்களிலும் திரண்டிருந்த பொதுமக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தார்கள். இதையடுத்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் பெரம்பூர் சட்டமன்ற அலுவலகத்தை திறந்து வைத்து அங்கு ஆய்வு செய்தார். அதைத் தொடர்ந்து அங்கு கூடியிருந்த பொதுமக்களுடன் புகைப்படமும் எடுத்துக்கொண்டார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். அதைத் தொடர்ந்து பெரம்பூரில் உள்ள நியாய விலை கடைக்கு சென்று அங்கிருக்கும் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் அவர் கேட்டறிந்தார். பயனாளி ஒருவருக்கு ரேஷன் கடையில் வழங்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்களை அவர் வழங்கினார். அரிசி, பருப்பு, எண்ணெய் போன்ற அத்தியாவசிய பொருட்களையும் பயனாளி ஒருவருக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வழங்கினார். அதைத் தொடர்ந்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் வியாசர்பாடியில் உள்ள மின்சார பேருந்து பணிமனைக்கு வருகை தந்து அதிகாரிகளிடம் அங்கிருக்கும் செயல்பாடுகள் குறித்தும் சார்ஜிங் பாயிண்ட்கள் குறித்தும் பேருந்தில் இருக்கையில் அமர்ந்து அமைச்சரிடம் அங்கிருக்கும் செயல் குறித்தும் கேட்டறிந்தார். அங்கு பணிபுரியும் ஊழியர்களுடன் இணைந்து புகைப்படமும் அவர் எடுத்துக்கொண்டார். தற்போது மின்சார பேருந்து பணிமனையில் இருந்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் புறப்பட்டிருக்கிறார். முதலமைச்சருடன் உற்சாகமாக பணிமனையில் பணிபுரியும் ஊழியர்கள் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். காட்சிகளை நாம் பார்த்தோம். தற்போது பணிமனையில் இருந்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் புறப்பட்டிருக்கிறார். பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு முதலமைச்சரான பிறகு முதல் முறையாக ஜோசப் விஜய் இன்று வருகை தந்திருக்கிறார். தற்போது வியாசர்வாடி பணிமனையில் இருந்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் அங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார். முன்னதாக அங்கு பணிபுரியும் ஊழியர்களுடன் முதலமைச்சர் ஜோசப் விஜய் புகைப்படம் எடுத்துக்கொண்டார். அங்கு பணிபுரியும் ஊழியர்கள் மிகவும் உற்சாகமாக அவருடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். குவாலிட்டியாக இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறோம். அங்கேருந்து நம்ம கடைகளுக்கு வரும்போதும் கடைகளையும் ஆராய்ச்சி பண்ணுறோம், இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறோம். அமைச்சர் வெங்கட்ரமணன் செய்தியாளர்களை சந்தித்து வரும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தரமான அரிசி, எல்லாரும் பயன்படுற அரிசியாக கண்டிப்பாக கிடைக்கும், எல்லா பொருட்களும் கிடைக்கும். அதுக்கு பல அதான் இப்போ ஜென்ரலாக இருக்கிற எல்லா கார்ட்ஸையும் உடனடியாக இன்ஸ்பெக்ஷன் பண்ணி பேக் ட்ராப் என்ட்ரிலாம் டிஎன்இஜிஏ மூலமாக வெரிஃபிகேஷனாக முடிஞ்சு அங்கங்கே மாவட்டத்தில் இருக்கிற எங்களோட களப்பணியாளர் மூலமாக இன்ஸ்பெக்ஷனும் வீடு வீடாக போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி
துரிதமாக பண்ணிட்டு இருக்கு. வருங்காலங்களில் பெண்டிங் இல்லாமல் ஆசிலைஸ் பார்சல் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு திட்டங்களாக தலைவர் அறிமுகப்படுத்திட்டு இருக்காரு. வருங்காலங்களில் என்னெல்லாம் வாக்குறுதி கொடுத்துருக்கோமோ வாக்குறுதி எல்லாமே முதலமைச்சர் கவனத்தை கேட்டுட்டு படிப்படியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். இப்போ நியாய விலை கடையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறோம் சார். அது வயசானவங்களுக்கு பல பேருக்கு விழுகலை, அதனால போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ சென்னையில் நிறையா அதை வந்து ஃபேஸ் பண்ணி வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணுறக்கூடிய அளவில் வேறு ஏதாவது பண்ண முடியுமா சார்? அதுக்கு வருங்காலங்களில் இப்போ நிறையா பக்கம் இங்கெல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கோ, ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாமல் ஐபால் மூலமாக கண்ணோட வெளிப்படம் மூலமாக பண்ணுவோம். அது இல்லாமல் வருங்காலங்களில் ஃபேஷியல் ரெகக்னேஷன் மூலம் பண்ணலான்னு ஒரு ஐடியா திட்டம் இருக்குது. இப்போ முதலமைச்சரை கேட்டுட்டு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் செக் பண்ணிவிட்டு வருங்காலங்களில் இம்ப்ளிமெண்ட் பண்ண வச்சோம். தேங்க்யூ. பெரம்பூர் தொகுதிக்கு வருகை தந்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் அங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார். சாலைகளின் இருபுறங்களிலும் திரண்டிருக்கும் பொதுமக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வரும் காட்சிகளை தற்போது நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. முன்னதாக பெரம்பூர் சட்டமன்ற அலுவலகத்தை முதலமைச்சர் ஜோசப் விஜய் திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து அங்கு கூடியிருந்த பொதுமக்களுடன் அவர் புகைப்படம் எடுத்துக்கொண்டார். அதைத் தொடர்ந்து நியாய விலை கடைக்கு சென்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் நேரில் ஆய்வு செய்தார். அங்கிருக்கும் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். தொடர்ந்து பயனாளி ஒருவருக்கு ரேஷன் கடையில் வழங்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்களை முதலமைச்சர் ஜோசப் விஜய் வழங்கினார். அரிசி, பருப்பு, எண்ணெய் உள்ளிட்ட பொருட்களை முதலமைச்சர் ஜோசப் விஜய் பயனாளி ஒருவருக்கு வழங்கினார். அதைத் தொடர்ந்து வியாசர்வாடி மின்சார பேருந்து பணிமனைக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வருகை தந்திருந்தார். அங்கிருக்கும் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் சார்ஜிங் பாயிண்டுகள் குறித்து அவர் ஆய்வு செய்தார். அதைத் தொடர்ந்து அங்கு பணிபுரியும் ஊழியர்களுடன் முதலமைச்சர் ஜோசப் விஜய் புகைப்படம் எடுத்துக்கொண்டார். தற்போது முதலமைச்சர் ஜோசப் விஜய் அங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார். முதலமைச்சரின் வருகையொட்டி சாலைகளின் இருபுறங்களிலும் கூடியிருக்கும் பொதுமக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வரும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் சாலையில் திரண்டிருக்கும் பொதுமக்களுக்கு கைகளை அசைத்தவாறு அங்கிருந்து சென்று கொண்டிருக்கும் காட்சிகளை நம்மால் திரையில் பார்க்க முடிகிறது. முதலமைச்சரான பிறகு முதல் முறையாக பெரம்பூர் தொகுதிக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வருகை தந்திருந்தார். முன்னதாக பெரம்பூர் சட்டமன்ற அலுவலகத்தை முதலமைச்சர் ஜோசப் விஜய் திறந்து வைத்தார். சட்டமன்ற அலுவலகத்திற்கு வெளியே திரண்டிருந்த பொதுமக்களுடன் முதலமைச்சர் ஜோசப் விஜய் புகைப்படம் எடுத்துக்கொண்டார். அதைத் தொடர்ந்து நியாய விலை கடைக்கு சென்று பொதுமக்களுடன் முதலமைச்சர் ஜோசப் விஜய் உரையாற்றிய நிலையில் அங்கு கள ஆய்வு மேற்கொண்டார். அங்கு இருக்கும் செயல்பாடுகள் குறித்தும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஜோசப் விஜய் கேட்டறிந்தார். பயனாளி ஒருவருக்கும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் ரேஷன் கடையில் வழங்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்களையும் அவர் வழங்கினார். தொடர்ந்து வியாசர்வாடி பணிமனைக்கு சென்ற முதலமைச்சர் ஜோசப் விஜய் அங்கு இருக்கும் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். தற்போது முதலமைச்சர் ஜோசப் விஜய் அங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார். காட்சிகளை திரையில் பார்த்து வருகிறோம். முதலமைச்சரை வரவேற்பதற்கு சாலைகளின் இரண்டு புறங்களிலும் கூடியிருக்கும் பொதுமக்கள் உற்சாகமாக கைகளை அசைத்தவாறும் பூக்களை தூவியவாறும் அவரை வரவேற்று வருகிறார்கள். காட்சிகளை திரையில் நம்மால் பார்க்க முடிகிறது. வியாசர்வாடி மின்சார பேருந்து பணிமனையில் அமைச்சர் தமிழன் பார்த்திபன் மற்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஆய்வு செய்து வருகிறார்கள். பெரம்பூர் நிகழ்வுகளை முடித்து கொண்டு முதலமைச்சர் ஜோசப் விஜய் புறப்பட்டிருக்கிறார். இதையடுத்து தற்போது வியாசர்வாடி மின்சார பேருந்து பணிமனையில் அமைச்சர் தமிழன் பார்த்திபன் மற்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் ஆய்வு செய்து வருகிறார்கள். பேருந்தில் பயணிக்கிறார்கள். ஊழியர்களுடன் அவர்கள் கலந்துரையாடி வரும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. முதலமைச்சரான பிறகு முதல் முறையாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் பெரம்பூர் தொகுதிக்கு வருகை தந்திருந்தார். இதையடுத்து பெரம்பூர் தொகுதி மக்களை சந்தித்தவர் தற்போது அங்கிருந்து
அனைத்து நிகழ்வுகளையும் முடித்து கொண்டு புறப்பட்டு செல்லும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சாலைகளில் திரண்டிருக்கும் பொதுமக்கள் கைகளை அசைத்தவாறும் பூக்களை தூவியவாறும் அவருக்கு வரவேற்பளித்து வரும் காட்சிகளை நம்மால் திரையில் பார்க்க முடிகிறது. வியாசர்வாடி மின்சார பேருந்து பணிமனையில் அமைச்சர்கள் தமிழன் பார்த்திபன் மற்றும் ஆதவ அர்ஜுனா ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். ஊழியர்களுடன் அவர்கள் பேருந்தில் பயணிக்கும் காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. பெரம்பூர் நிகழ்வுகளை முடித்து கொண்டு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார். சாலைகளில் கூடியிருக்கும் பொதுமக்கள் கைகளை அசைத்தவாறும் பூக்களை தூவியவாறும் அவருக்கு வரவேற்பு அளித்து வரும் காட்சிகளை நம்மால் திரையில் பார்க்க முடிகிறது. முதலமைச்சரான பிறகு முதல் முறையாக இன்று பெரம்பூர் தொகுதிக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வருகை தந்தார். இதையடுத்து அனைத்து நிகழ்வுகளை முடித்துக் கொண்டு தற்போது முதலமைச்சர் ஜோசப் விஜய் அங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.